ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் வளரும்படி வேத வசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனமாகிய ஞானப்பால், அதன் மேல் வாஞ்சியாயிருங்கள். குழந்தைகள் எப்படி சிறு பிராயத்தில் அவர்கள் குழந்தை என்ற நிலையில் பாலை விரும்பி உண்ணுகிறார்களோ, அதே போல நீங்களும் நானும் வளர வேண்டுமென்றால் திருவசனம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த திருவசனமாகிய ஞானப்பால் நமக்குள்ளே பற்றி பரவ வேண்டும். அது நமக்குள்ளே செயலாற்ற வேண்டும். குழந்தைகள் பாலை குடிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான பலத்தை அது கட்டளையிடும். அதே போல திருவசனத்தை நாம் அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாசிக்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் வளர்வதற்கு அது நமக்கு துணை செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வளர்ச்சியற்று கிடக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் மேல் வளர்ச்சி அடைய வேண்டிய நாம் வளர வேண்டிய பிரகாரத்தில் வளராமல் நாம் நம்மை நாமே வளர்ந்தவர்களைப் போல நினைத்து கொள்ளுகிறோம். ஒரு சிலரை நான் சமீப காலங்களில் பார்க்கிறேன். அவர்கள் தொழில் வேறு, அவர்கள் செய்த காரியங்கள் வேறு. ஆனால் சில தாங்கள் பிரசங்கிக்கப் போகிறது எப்படி என்று சொல்லி அதை வீடியோவாக எடுத்து அதை வலைதளங்களில் போட்டு நானும் ஒரு பிரசங்கி என்பதைப் போல காண்பித்துக் கொள்கிறார்கள். ஒரு மனிதனை எனக்கு தெரியும். அந்த மனிதன் ஒரு டேபிள் நிறைய புத்தகங்களை பிரித்து வைத்து கொண்டு ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு இந்த பக்கத்தில் 4 அந்த பக்கத்தில் 4 என்று அவர் தேடி, இப்படிதான் இந்த வேதம், இப்படிதான் இந்த புத்தகம், இப்படிதான் இந்த ஆத்தர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிற ஒரு ஆயத்தமற்ற காரியங்கள். இப்போ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நதியாய் புறப்பட்டு வரும். வேத வசனம் நமக்குள் இருந்தால் அது நதியை போல புறப்பட்டு வரும். இந்த வசனம் இந்த வசனம் இந்த வசனம் என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். கலங்கமில்லாத ஞானப்பால் நமக்கு வேண்டும். இந்த வேத வசனத்தை நாம் கற்று தேறினவர்களாக மாற வேண்டும். வேத வசனம் நமக்கு ஜீவனை கட்டளையிடும். வேத வசனம் நம்மை ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தும். சிறு வயதில் நான் பார்த்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அப்பொழுதெல்லாம் திருச்சபைகள் மிக வைராக்கியமுடையதாய் இருந்தது. அது காலப்போக்கில் அது தன் வைராக்கியத்தை இழந்து விட்டது என்று தான் நான் சொல்லுவேன். சிறு பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ஆகாரம் இல்லை. 3 நாள் உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார்கள். 21 நாள் உபவாசத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். 40 நாள் உபவாசத்தை சபை கற்றுக் கொடுத்தது. சில சபைகளில் 40 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். சில சபைகளில் 21 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். சில சபைகளில் 3 நாள் உபவாச ஜெபம் நடக்கும். அதில் ஜனங்கள் உறுதியாய் பற்றி பிடித்து வளர்ந்தார்கள். இன்றைக்கு எந்த சபையில் உபவாச ஜெபம் நடக்கிறது? கேள்விக்குறிதான். எந்த சபையில் ஜனங்கள் உபவாசித்து காத்திருக்கிறார்கள்? தேடி எடுத்து விடலாம். அதுவும் உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற கதையை கேட்டால் நமக்கு நெஞ்சை வெடித்து விடுகிறது போல இருக்கும். ஒருவர் சொல்லுகிறார், நான் உபவாசம் செய்வது இப்படித்தான் பாஸ்டர். ஒரு நாள் உபவாசம் என்றால் காலையில் 10 மணி வரையிலும் நன்றாக சாப்பிடுவேன். பின்பு நான் உபவாசம் இருப்பேன். மாலை 6 மணிக்கு நான் முடித்து விடுவேன். நான் சொன்னேன், நீங்கள் காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டு முடிக்கிறதே செரிப்பதற்கு 6 மணி ஆகிவிடுமே. ஆமாம் பாஸ்டர், அதனால தான் உபவாசம் இருக்கிறேன். அதெல்லாம் உபவாசம். உபவாசம் என்றால் என்ன? வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? நீ புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் காத்திருப்பது தான். எத்தனை பேர் அப்படி காத்திருக்கிறார்கள்?
எத்தனை பேர் அப்படி தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள்? எத்தனை பேர் அப்படி தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்? இல்லையே. தங்களுக்குண்டான எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு, தங்களுக்குண்டான எல்லா காரியத்தையும் நடப்பித்து விட்டு, நான் உபவாசம் பண்ணுகிறேன் என்று நோட்டீஸ் அடித்து ஒட்டுகிறார்கள். இத்தனை நாள் உபவாசம், நான் இத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், தரிசன கண்கள் எனக்கு திறக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஜெபிக்கும் பொழுது உன் அறை கதவை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு. நீ உபவாசிக்கும் பொழுது உன்னை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது உன்னை மிக தெளிந்தவனாய் உன்னை மற்றவர்களுக்கு காண்பி. சிலர் பார்த்தா அப்படியே பரிதாபமாக நிற்பாங்க, நான் உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ வளர வேண்டும் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் வளர வளர பக்குவம் உண்டாகிவிடும். பக்குவம் உண்டாக தேவனோடு உறவு நெருங்கி வந்துவிடும். அப்படி தேவனோடு உறவு நெருங்கி வர வர கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பித்து விடுவோம். அவர் சொல்லுகிறபடி நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய உபவாசம் ஒருவருக்கும் தெரியாதிருக்கும்படி கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இதுதான் களங்கமில்லாத ஞானப்பாலை நாம் குடிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள். அது உங்களை சரியான பாதையில் நடத்தும். குழந்தை வளர்வதைப் போல நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ந்து சிறந்த வாலிபனாய், வாலிப பெண்ணாய், வாலிப ஆணாய், நல்ல வளர்ந்த புருஷனாய், மனைவியாய், மகளாய் நீ உயர்ந்து நிற்பதற்கு கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதை நேசியுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.